இந்திய ரிசர்வ் வங்கி பங்குகள் மீதான வங்கி கடன் வரம்பை கணிசமாக உயர்த்தியுள்ளது. ஒரு தனிநபர் பெறும் கடன் வரம்பு 20 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது 5 மடங்கு அதிகரிப்பாகும். இந்த நடவடிக்கை கடன் ஓட்டத்தை மேம்படுத்தவும் மூலதனச் சந்தை பங்கேற்பை ஆழப்படுத்தவும் எடுக்கப்பட்டுள்ளது. நிதி அணுகலை எளிதாக்குவதையும் தனியார் துறை வேகத்தை மீட்டெடுப்பதையும் இது நோக்கமாகக் கொண்டுள்ளது. இந்த 5 மடங்கு அதிகரிப்பு 22 சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும். ஆரம்ப பொதுப் பங்களிப்புக்கான IPO நிதி வரம்பும் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பட்டியலிடப்பட்ட கடன் பத்திரங்கள் மீதான கடன் வழங்குவதற்கான ஒழுங்குமுறை வரம்புகளும் நீக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் சில்லறை முதலீட்டாளர்கள், அதிக நிகர மதிப்புள்ள தனிநபர்கள் மற்றும் பெருநிறுவனங்களுக்கு புதிய கடன் வழிகளை திறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூலதனச் சந்தை சொத்துக்களை பயன்படுத்திக் கொள்ள இது உதவும். இந்த அறிவிப்பு சில்லறை முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குகிறது. தங்கள் பங்கு முதலீடுகளை பயன்படுத்தி அதிக நிதியை பெற இது வழிவகுக்கும். இது சந்தையில் அவர்களின் பங்கேற்பையும் முதலீட்டுத் திறனையும் அதிகரிக்கும். உயர் நிகர மதிப்புள்ள தனிநபர்கள் மற்றும் பெருநிறுவனங்களும் தங்கள் போர்ட்ஃபோலியோவை மேம்படுத்த முடியும். சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இது ஒரு முக்கியமான நிதி நெகிழ்வுத்தன்மையை வழங்கும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இந்த நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவித்தார். வங்கிகள் மூலதனச் சந்தை கடன் வழங்கும் நோக்கத்தை விரிவுபடுத்தும் என்று அவர் கூறினார். உற்பத்தி சார்ந்த கடன்களை ஆதரிக்கும் அதே வேளையில் நிதி ஸ்திரத்தன்மையையும் பாதுகாக்கும் என்றார். இந்த சீர்திருத்தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதே சமயம் நிதி அமைப்பின் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்தப்படும் என்று வலியுறுத்தினார். ரிசர்வ் வங்கி உள்கட்டமைப்பு நிதிச் செலவை குறைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளது. உயர்தர உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் NBFC கடன் வழங்குவதற்கான இடரெடைகளை குறைப்பதன் மூலம் இது சாத்தியமாகும். இது உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அதிக நிதி கிடைக்க உதவும். இணை நடவடிக்கையாக 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் வங்கி வெளிப்பாடு கொண்ட பெரிய கடன் வாங்குபவர்களுக்கு கடன் வழங்குவதை தடுத்த 2016ஆம் ஆண்டு கட்டமைப்பை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெறுகிறது. இது கடன் கிடைப்பதை மேலும் அதிகரிக்கும். இந்த கடன் ஆதரவு மாற்றங்கள் இருந்தபோதிலும் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 5.5% மாற்றாமல் வைத்துள்ளது. இது பணவியல் கொள்கை ஆதரவு தொடர்ந்தாலும் குறிப்பிட்ட கடன் விநியோகம் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்துகிறது என்பதை காட்டுகிறது. பரந்த பணவியல் தளர்வுக்கு பதிலாக இலக்கு சார்ந்த அணுகுமுறையை ரிசர்வ் வங்கி பின்பற்றுகிறது. இது பொருளாதாரத்தின் குறிப்பிட்ட துறைகளுக்கு நிதி ஆதரவை வழங்க உதவுகிறது. இந்திய வங்கித் துறையின் அடிப்படைகள் வலுவாக உள்ளன. மூலதன போதுமான விகிதம் CRAR 5% உள்ளது. மொத்த செயல்படாத சொத்துக்கள் GNPA வெறும் 2.2% குறைந்துள்ளது. இந்த வலுவான நிலை கடன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் எடுக்க உதவுகிறது. வங்கிகள் அதிக கடன் வழங்கவும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கவும் இது வழிவகுக்கும். உலகளாவிய வர்த்தக பதற்றங்கள் மற்றும் நிலையற்ற மூலதன ஓட்டங்களுடன் பொருளாதாரம் போராடும் இந்த நேரத்தில் கடன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ளன. இது உள்நாட்டு முதலீட்டை ஊக்குவித்து பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும். இந்த சீர்திருத்தங்கள் இந்திய மூலதனச் சந்தையை மேலும் ஆழப்படுத்தி உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு கவர்ச்சிகரமானதாக மாற்றும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு நீண்டகால பலன்களை அளிக்கும். ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்புகள் இந்திய நிதிச் சந்தையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கின்றன. கடன் அணுகலை எளிதாக்குவதன் மூலமும் மூலதனச் சந்தை பங்கேற்பை அதிகரிப்பதன் மூலமும் பொருளாதாரம் ஒரு புதிய வளர்ச்சி பாதையில் செல்ல இது உதவும். இது முதலீட்டாளர்களுக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் ஒரு நேர்மறையான அறிகுறியாகும். நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும்
மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.